அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எப்படா சாப்டருக்குள்ளே போவோம் அப்படின்னு யோசிச்சு ஆர்வமாக இருந்த அத்தனை பேருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். இன்றைக்கி நம்ம சாப்டருக்குள்ளே நுழையிறோம். எப்படி பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சாவத்ரியில் த சிம்பிள் டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பித்தாரோ, அதே மாதிரி லைஃப் டிவைனில் ஹியூமன் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்ன்ற ஒரு சாப்டரோட ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ரிக்வேதத்துலேருந்து டானை பற்றி ஒரு கோட் எழுதுறாரு. எப்படின்னா, நம்ம மனுஷங்கள் எல்லாமே ஒரு கோலை நோக்கி போகிறான் இல்லையா? அந்த கோல் எய்தர் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். அந்த கோலை நோக்கி அந்த கோலை சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அந்த கோலுக்கு எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும், அது எதை நிர்ணயிக்குதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். இந்த நாலேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாலேஜ் இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா சேலஞ்சு? அந்த நாலேஜ் அந்த கோலுக்குரிய நாலேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை, சக்ஸஸ் வந்துடும். ஆனால் அந்த நாலேஜ் போதுமானது அளவுக்கு இல்லாமல் அது பற்றாக்குறையாக இருக்கும்போது விஷயங்கள் தோர்த்து போகும். அப்போது பகவான் என்ன சொல்கிறார், நம்ம மனசு என்ன பண்ணணும், அந்த டைமில் எனக்கு சக்ஸஸ் என்ன, நம்ம மனசு என்ன பண்ணணும், ஐயோ என்னமோ ஒரு விஷயம் ஏதோ தப்பாக இருக்குது, நான் இன்னும் ஏதோ கற்றுக்கணுமோ, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு தேடும் இல்லையா? தேடி அஸ்பயர் பண்ணோம்ல, அதுதான் ஃபஸ்ட்டு விடியல், த டான். அந்த விஷயம் வந்ததுன்னா நாலேஜ் வைடன் ஆகும். ஸோ எனக்குடைய நாலேஜ் வைடன் ஆகும். அந்த சம்மதம், அந்த ஆஸ்பிரேஷன் மனசுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த நாலேஜ் விடியல் ஆகும், வைடன் ஆகும். ஸோ இனிமே எனக்கு சக்ஸஸ் வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் என்னமோ தப்பாக போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு முதல்ல என்னமோ நம்மளுக்கு குறை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு மனசு அதை சம்மதிக்கணும். ஐயோ என்னமோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு அதை சம்மதிக்கும் போது ஒரு விடியல் ஏற்படுறது. அந்த விடியல் ஏற்படுறதுக்கு போது நம்மளோட நாலேஜ் நம்மளுக்குள்ளே வைடன் ஆகிறது. இது இன்னும் எப்படி பெட்டராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு பகவான் நம்மளோட லைஃப்லையே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஐ திங்க் இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு முடிந்து போன ஒரு விஷயத்தை எடுத்துக்க சொல்கிறாங்க. முடிந்து போய் டன் அண்ட் டஸ்டட், இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. அதில் தோல்வியற்ற, அதாவது தோல்வி இருக்கிற இடம், அதை எங்கெங்கெல்லாம் டார்க் ஏரியாஸ், என்னென்ன இடத்துலலாம் நம்ம தோல்வி ஆயிருக்கோமோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம லைட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச ஒரு விஷயத்த இன்றைக்கி நான் யோசிக்கும் போது, ஐயோ அன்னைக்கு நான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வந்திருக்கும், நான் இப்படி பேசியிருந்தா இப்படி நடந்திருந்ததுன்னா எனக்கு அந்த சக்ஸஸ் வந்திருக்கும்னு இன்றைக்கி என் மனசு ஒரு தெளிவு வந்ததுன்னா அங்கே தான் உண்மையான நாலேஜ் வைடன் ஆகிறது, என்னோட நாலேஜ் ஹார்மனைஸ் ஆகிறது. அது எப்படி ஹார்மனைஸ் ஆகும்னா, மனசளவில் மட்டும் இருக்கக்கூடாது, என்னோட கரணங்கள் எல்லாத்துக்குமே அதை அக்செப்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்யூச்சர்லையும் இந்த மாதிரி ஒரு ரிலவெண்ட் சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் இப்படி தான் நடந்துக்கணும், நான் அப்போ பண்ண அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணி நான் இப்படி தான் நடந்துக்கணும், அப்போது இந்த மாதிரி பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது, தோல்வியே வந்திருக்காதே, அதனால் இனிமேல் நான் இப்படி தான் நடந்துக்கணுன்ற ஒரு தெளிவு நம்மளோட அத்தனை கரணங்களையுமே ஹார்மனைஸ் ஆகும். நாலேஜ் ஹார்மனைஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஹார்மனைஸ் பண்ணும்போது தான் அந்த உண்மையான அந்த ஆஸ்பிரேஷன்றது ட்ரிகர் ஆகி சக்ஸஸை கொண்டு வந்திருக்குன்றது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்லி